மேம் அடுத்ததா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறீங்க? மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்மா. ஏன்னா ஜென்ம சனி, குடும்ப சனி, எல்லாம் சனி பகவானுடைய 7.5 சனி பகவானுடைய தாக்கம் எல்லாமே பார்த்து ஓஞ்சு போய் அமைதியா இருக்கேன். இப்பதான் ஹெல்த் இஷ்யூல இருந்து மீண்டு வரக்கூடியதை மட்டும் நல்ல வாக்கு சொல்லுதாயி அப்படிங்கக்கூடிய அளவுல இருக்காங்க. ஏன்னா சனி பகவானுடைய 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் வாங்க காலசக்கரத்துக்கு மகரத்தை ரொம்ப சிறப்பா. சோ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இவங்களுக்கு நல்ல முயற்சிக்கான விஷயத்தெல்லாம் இனிமே படிப்படியான உயர்வு உண்டு அப்படிங்கறது மகரம் ஒரு தன்னம்பிக்கையோட இனிமே செயல்படலாம். கண்டிப்பா மேம். இப்ப குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கு? குடும்பம் சார்ந்த விஷயத்திலயும் கொஞ்சம் மதிப்பு மரியாதை கிடைக்கும். அதே போல வேலை படு குறையும். ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் சங்கடங்கள் கஷ்டங்கள் ஓடிட்டே இருந்தவங்களா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அமைப்பு. அந்த சோம்பேறித்தனம் எல்லாம் இருந்துச்சுன்னா அது நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. சுறுசுறுப்பா செய்யக்கூடிய காலகட்டம் இனிமே அவங்களுக்கு ஒரு உற்சாகம்னே சொல்லலாம்னு வச்சுங்களேன். நல்ல பேரு, ஆமா, இப்ப நல்ல பேரு பொதுமக்களிடையும் சரி, நம்மளுடைய குடும்ப உறவுகளிடையும் சரி நல்ல பேர் வாங்குறது, நல்ல ஒரு விஷயம்லாம் இவங்களுக்கு இனிமே நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டுங்க. இப்போ திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் இந்த விஷயங்கள் எல்லாம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு? குழந்தை பாக்கியம் ஜூன் ஜூலைக்கு மேல கண்டிப்பா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. குழந்தைகள்னால லாபமும் உண்டு. குழந்தைங்க நீங்க ஓரளவு எதிர்பார்த்த மார்க்கை இந்த தடவை வாங்குவாங்க. ஏன்னா